அன்பார்ந்த எனது உயிரினும் மேலான அன்பு கட்டட தொழிலாளர்களுக்கு எனது வணக்கம். இந்திய மக்கள் உழைக்கும் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாநில சங்கத்தின் சார்பாக கே செல்லமுத்தாகிய நாம் தமிழகம் முழுவதும் நடந்து முடிந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை. நம்ம தொழிற்சங்கம் என்று சொன்னால் தொழிற்சங்கம் தொழிலாளிகள் அவரவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருந்தோம். ஆகையினால இந்த நடந்து முடிந்த தேர்தலில் தொழிற்சங்கம் என்பது தனியாக தான் இருக்கணும், எந்த ஒரு கட்சி சேரக்கூடாது என்பதை தெளிவாக இருந்த நம்ம அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த தேர்தலில் தொழிலாளிகளுக்கு தொழிலாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தி இன்னும் ஆதரவு அளிக்க வேண்டாம் என்று நீங்கள் சொன்ன கருத்தை மனதில் வைத்து அனைவரும் ஒருமனதாக இருந்ததுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஏற்கனவே இருந்த அரசாங்கம் நமக்கு கட்டுமான தொழிலாளர்களுக்கு பல நன்மைகளை எடுத்து உரைத்திருக்கிறார்கள். வரும் ஆட்சி எப்படி நடக்கும் என்பதை நம்ம அனைவரும் காத்திருக்கிறோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா கட்டட தொழிலாளர்களுக்கு 6வது படிக்கும் குழந்தைகளுக்கு 1000 ரூபாயும், அதாவது டிகிரி படிக்கிற மாஸ்டர் டிகிரி படிக்கிற டாக்டர் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 50,000ம் 6,000 முதல் 50,000 வரை கல்வித்தொகை அரசு வழங்கி வருகிறது. அதே போன்று திருமண தொகை, அதே போன்று பிரசவத்துக்கு, அதுபோன்று நம்முடைய கட்டட தொழிலாளி உழைத்து களைத்து வயதான காலத்தில் பென்ஷன் வழங்குகிறார்கள். இது போன்ற எண்ணற்ற உதவிகளை நம்முடைய சங்கத்தின் சார்பாக மிக அளவிலே அதிகபட்சமாக வாங்கி கொடுத்து கொண்டு வருகிறோம். அதே போல முன்பு 5 லட்சமாக இருந்த அந்த விபத்தின் தொகை இப்போது 8 லட்சமாக அறிவித்திருக்கிறார்கள். அது போன்ற வரும் காலங்களில் அதுவே 15 லட்சமாக வருவதாக ஒரு அறிக்கை எல்லாம் மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அது போன்ற எண்ணற்ற நம்ம கட்டட தொழிலாளர்களுக்கு அரசு நிறைய தொகைகளை வழங்கி வருகிறது. அதே போல வருங்காலங்களில் 3000 ரூபாய் பென்ஷன் வருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். ஆகையினால நம்ம தொழிலாளர்கள் அனைவரும் நம்ம கட்டட நல வாரியத்தில் பதிவு பண்ணி நீங்கள் எல்லாருமே போனாலும் நம்ம பென்ஷன் வாங்குறதுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு பணம், பிள்ளைங்களுக்கு திருமணத்துக்கு பணம், நமக்கு உடலை அடிபட்டால், அதே மாதிரி விபத்து ஆகிட்டால் ஊனத்துக்கு தகுந்த மாதிரி பணம் வழங்குறாங்க. அதே மாதிரி இயற்கை மரணம் அடைந்தால் 55,000 இப்போ 1 லட்சமாக தரதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா விபத்து எங்கே எப்படி விபத்தானாலும் 2 லட்சமாக தருகிறாங்க. அது 3 லட்சம் அல்லது 4 லட்சமாக தரதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விபத்து மரணத்துக்கு எண்ணற்ற தொகையெல்லாம் தெரியுது. அதாவது பணியை வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் தவறி ஏதாவது ஆகிட்டாக்க 8 லட்சம் சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் மாற்றி எல்லாம் செய்கிறாங்க. இது போன்ற நிறைய உதவிகளை பெறுவதற்கு நம்ம கட்டட தொழிலாளிகள் வேலையே தெரியாதவங்களாம் நிறையா முறையாக பதிவு பண்ணி செஞ்சு இதெல்லாம் முறையாக வச்சுருக்காங்க. நம்ம உண்மையான கட்டட தொழிலாளி யாரும் பதிவு பண்ணுறதில்ல. அப்படி பதிவு பண்ணாலும் அதை முறையாக ரினியூல் பண்ணுறதில்ல. நம்மளுடைய தொழிற்சங்கத்து மூலிமா அனைவரும் ரினியூல் பண்ணிவிட்டு இந்த உதவிகளை வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எல்லாரும் நீங்கள் உறுதுணையாக இருந்து நம்ம சங்கத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கை இப்போ வேலை அதிகமாகிடுச்சு, ஆனால் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஆட்கள் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செய்கிறவங்களும் காலையிலேயே தண்ணி போட்டுறாங்க, அதே மாதிரி சாயந்தரம் இது பண்ணுறாங்க. இப்போ சாயந்தரம் தண்ணி போடுறவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிச்சு மயக்கத்தில் வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க. இது போன்ற இதெல்லாம் இல்லாமல் நம்ம தொழிலாளிகள்லாம் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்தி வேலைக்கு போங்க, போயிட்டு உங்களுடைய காரியத்தெல்லாம் பண்ணுங்க. அதனால் நம்ம கட்டட தொழிலாளிகளுக்கு இருக்கிற பேரெல்லாம் நம்ம மாற்றி தொழிலாளர்களுக்கு நல்ல பேர் வாங்க வேணும்னா அனைவரும் நல்லா வேலைக்கு போகணும், அவங்க குடும்பத்தை நல்ல முறையாக பார்த்துக்கணும். நாமளும் நம்ம தொழிலுக்கு உண்டான மரியாதை விட்டு கொடுக்காத எல்லாம் வெற்றி பெறணும்னு சொல்லி உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அது போன்ற கட்டட தொழிலாளிகள் சொன்னால் ஒழுக்கம், அன்பு, பாசம், நேசம், தொழிலாளிகளுக்கு அந்த நம்பிக்கை, நாணயம், இதெல்லாம் நீங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.